Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா factorize x cube minus 5x square minus 2x plus 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இந்த quadratic அந்த cubic polynomial வந்து நம்ம factorize பண்ணணும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த 2 ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அந்த 2 ரூல்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்டெப் மாதிரி எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் வந்து மைண்ட் கேல்குலேஷன் போட்டு செட் ஆகுதா இல்லையான்னு பார்த்தா மட்டும் போதும் ஃபர்ஸ்ட் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கோஎஃபிஷியன்ஸையும் ஆட் பண்ணி பாருங்க. எது கோஎஃபிஷியன்ஸ் எதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து லெட் பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 24ன்னு எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 1 மைனஸ் 5 வந்து -4, -4 -2 வந்து -6, -6 பிளஸ் 24 வந்து 18ன்னு வருது. அப்போ வரல, 0 வரல. ஓகே, அடுத்து வந்து ஈவன் பவர்லாம் ஆட் பண்ணி பாருங்க. -5 24 வந்து 19 வரும் இல்லையா. -5ம் 24ம் பண்ணா 19 வரும். அடுத்து இதோட கோஎஃபிஷியன்ட் 1 -2 -3 ரெண்டுமே சேமாவே வரல. அப்ப என்ன அர்த்தம், ரெண்டுமே வந்து ஃபேக்டர் கிடையாது. x minus 1 is not a factor, x plus 1 is also not a factor. இப்போ என்ன பண்றது, +1 போட்டாலும் வரல, -1 போட்டாலும் வரல. இப்போ என்ன பண்றதுன்னா நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் தான் போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரூல் கோஎஃபிஷியன்ஸ் ஆட் பண்ண தெரியலனாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா ரஃப் காலம்ல போட்டு பார்த்துட்டு அப்புறமா ஆன்சர் எழுதிக்கோங்க. ஸோ 1 கோஎஃபிஷியன்ஸ்லாம் எழுதணும். -5 -2 24. இந்த கோஎஃபிஷியன்ஸ் எழுதும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆர்டரா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். அதாவது எக்ஸ் கியூப் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ மைண்ட் கால்குலேஷன்ல போட்டாச்சு. 1 is not also not a factor, -1 ஃபேக்டரா வரல. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் ஆனா 2 நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். 2 ட்ரை பண்ணி பார்க்கலாமா. ஸோ இங்க 1 வரும், 1 2s are 2, -5 + 2 பார்த்தீங்கன்னா -3, -3 × 2 வந்து -6, -2 -6 சேம் சைனா இருந்தா ஆட் பண்ணிட்டு அதே சைன் எழுதணும். டிஃபரன்ஸ் சைனா இருந்தா சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும் சரிங்களா. ஸோ -8 × 2 வந்து -16 வரும். இப்போ இதை மைனஸ் பண்ணா 8ன்னு வருது. அப்போ ரிமைண்டர் வந்து 0 ஆகல. அப்போ இது வந்து ஃபேக்டர் கிடையாது. உடனே நம்ம என்ன பார்க்கணும், -2 போட்டு பார்க்குறோம். -2 போட்டு பார்க்க போறோம். இப்போ -2 போட்டு பார்க்கலாமா. ஸோ இங்கே 0 வரும், 1. நீங்கள் இந்த ரஃப் காலம்ல போட்டு பார்த்துட்டு கூட எழுதிக்கலாம். எக்ஸாமாக இருந்தால் நீங்கள் பென்சில் எழுதி அழிச்சிட்டு போடலாம் சரிங்களா. ஸோ 1 × -2 -2, -5 -2 வந்து சேம் சைனாக இருக்கு. ஆட் பண்ணிட்டு அதே சைன் எழுதிட்டேன். -7. ஸோ -7 × -2 வந்து -× ப்ளஸ் ஆயிரும். 7 2s are 14. -2 + 14 என்ன வரும், டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கு. சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதுறோம். இப்போ 12 வரும். அடுத்து 12 × -2 -24. இப்போ ரிமைண்டர் வந்து 0 ஆயிடுச்சா. அப்போ நம்ம டைரக்டா என்ன எழுதிடலாம், x -2ன்னு எழுதக்கூடாது. இங்க x + 2 இருந்ததுனால தான் அங்க ஆப்போசிட் சைன் வந்து -2 நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ நம்ம என்ன எழுதிட்டோம்னா x + 2 is a factor of p of x. ஸோ ஒரு ஃபேக்டர் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதர் ஃபேக்டர் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து இதுதான் அதர் ஃபேக்டர். எக்ஸ் கியூபா இருந்தது, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடுச்சு. -7x + 12. இப்போ சம் ப்ராடக்ட் அந்த ரூல் படி போட போறோம். ஸோ இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 × 12 வந்து என்னது, 1 × 12 வந்து 12 வரும். அடுத்து வந்து இங்க சம் போட போறோம். இங்க என்ன இருக்கு, -7, அதை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி தான் எந்த நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணா 12 வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 12s are 12, 2 6 are 12, 3 4s are 12. வேற எதுவும் வராது. கரெக்டுங்களா. இப்போ இதுல எந்த பேரை ஆட் பண்ணா 7 வருது, இல்லை சப்ராக்ட் பண்ணாலும் 7 வரலாம். ஸோ இதை ஆட் பண்ணா 7 வருது, அதை அப்படியே தூக்கிக்கிறேன். 3 4. ஸோ இப்போ 3 4s are 12, 3யும் 4யும் ஆட் பண்ணா 7 வருது. ஆனா -7ன்னு வரணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது மல்டிப்ளை பண்ணா 12 வந்துருச்சு. இப்போ இங்க வந்து எனக்கு -7 வரணும். ஆனா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா +7 தான் வருது. அதுக்கு நீ இதை அழிச்சுக்கிட்டு +7ன்னு மாத்திக்க கூடாது. ஏன்னா இது கொஸ்டின்ல இருக்கிற -7 வந்து நம்ம வர வைக்கணும். அப்ப என்ன பண்றது அப்படின்னா, இப்போ இது எப்படி செக் பண்ணணும்னா 3யும் 4யும் ஆட் பண்ணா 7 வருதா, ஆட் பண்ணா அந்த நம்பர் வருதுன்னா அந்த நம்பர்ல இருக்கிற சைனை ரெண்டுத்துக்கும் கொடுத்துடணும் சரிங்களா.
இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா இந்த நம்பர் வருதுன்னா இங்க இருக்கிற சைனை பெரிய நம்பருக்கு மட்டும் கொடுக்கணும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, எப்ப நம்ம ஆட் பண்ணுவோம், சேம் சைனா இருந்தா ஆட் பண்ணிட்டு அதே சைன் போடுவோம் இல்லையா, அதனாலதான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இது வருது இல்லையா, அப்ப இங்க இருக்கிற சைனை ரெண்டுத்துக்கும் கொடுத்துடணும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அவ்வளவுதான். இங்க இருந்து கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, 1 தான் இருக்கு. பை 1 அப்ப டைரக்டா ஆன்சர் எழுதலாம். சோ அதர் ஃபேக்டர்ஸ் என்னது, x minus 3 into x minus 4. So therefore answer என்னது, x cube minus 5x square minus 2x plus 24 is equal to என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எழுதிடணும். ஃபர்ஸ்ட் x plus 2 into x minus 3 into x minus 4. ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம எழுதிடணும். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த ஸ்டெப்பு வளவளவலன்னு எழுத வேண்டாம். சரிங்களா? நீங்க ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ரஃப் காலம்ல போட்டுட்டு ட்ரை பண்ணி எழுதுங்க, அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த 2 ரூல் வந்து எப்பவுமே ஞாபகம் இருக்காது. இந்த சென்ஸ் வந்து நம்ம கோஎஃபிஷியன்ஸ் ஆட் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ண சான்சஸ் இருக்கு. அதனால என்ன பண்றீங்கன்னா செக் பண்ணிட்டு பண்ணுங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.